தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். கரெக்டா சொல்லணும். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இராவிட்டால். இப்ப நம்ம இன்னொரு பிரசங்கம் கூட வைக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இராவிட்டால் நாம் எப்படி இருப்போம், அவர் இருந்தா எப்படி இருப்போம், இது ஒரு மெசேஜ் எடுக்கலாம். இன்னைக்கு நீங்க தான் எடுக்கணும். அதை உங்களுக்கே நீங்க அந்த மெசேஜ் எடுக்கணும். என் தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரா இல்லையா? ஸோ இந்த இடத்துல அவன் சொல்றாரு ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் இழுத்துட்டான். தாத்தாவையும் அப்பாவையும் இழுத்துட்டாங்க. நீர் என்னை வெறுமையா அனுப்பிச்சிட்டு இருப்ப. தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள். இப்ப இவன் வந்து கவுண்டர் ஆர்கியூ பண்றான், எல்லாமே எந்துன்றான். பிசாசு கூட இப்படித்தான் கவுண்டர் ஆர்கியூ பண்ணும், எல்லாமே எந்துன்னும். பிசாசுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகள் ஆகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவும் என்றான். உடன்படிக்கை வரைக்கும் வந்துட்டான். அப்படின்னா அவன் தன் தோல்வி ஒப்புக்கொள்றான்னு அர்த்தம். ஸோ ஆனால் பயமா இருக்குது. நாளைக்கு இவன் பெரிய ஆளாகிட்டு நாளைக்கு இவன் சந்ததியார் வந்து தன்னை அழிப்பாங்கன்னு பயப்படுறான். அதனால ஒரு உடன்படிக்கைக்கு என்ட்ரு பண்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள். இது ஒரு அடையாளம், ஒரு உடன்படிக்கை. அந்த குவியலின் மேல இவனும் அவனும் சாப்பிடணும். அந்த காலத்தில் உடன்படிக்கை அப்படிதான். Covenant is valid, highly valid. It's like a contract. ஸோ அங்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. லாபான் அதற்கு ஜகர் சகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலயத் என்று பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலயத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். இங்க இப்ப பிரிறாங்க. பெரிய போர்ஸ் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ 4 பொண்டாட்டி வச்சிருக்க இப்போ ஆல்ரெடி, இது இல்லாமல் வேற எது தேடினா, ஏன்னா உனக்கு ரொம்ப இருக்குது, எல்லாமே ரொம்ப இருக்குது, நீ வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினால் கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவில் நின்று, ஏனென்றால் ஐ எம் வரிட் அபவுட் மை சில்ட்ரன் என்றான். கரெக்ட் தான். நம்முடனே ஒருவரும் இல்லை, பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது. பின்னால நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது மிஸ்பால. பின்னும் லாபான் யாக்கோவை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்தில் வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி. சாட்சி வச்சுக்கிறாங்க, ஒரு அடையாளம். அந்த காலத்தில் இது வந்து வைப்பாங்க. ஸோ ஒரு அடையாளம், ஒரு கல் துண்டு, அதில் எழுதி கூட இல்லை, சம்டைம்ஸ் லெட்டரில் எழுதியிருப்பாங்க கூட, இந்த தூண் யாக்கோபுக்கும் லாபானுக்கும் நடுவில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு நடந்தது. இதை கடந்து யாக்கோபு வரக்கூடாது, இதை கடந்து லாபான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் டெரிட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லா உலகத்தில் ப்ராப்ளத்துக்குமே காரணம் டெரிட்டரி. இப்போ டெரிட்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான்.
அவன் வந்து ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அப்படின்னு கொண்டுட்டான். ஸோ அந்த சமயத்தில் வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவர்கள் கர்த்தரை தான் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் தான் இந்த சொரூபங்கள் கிருபங்கள்லாம் வந்து நிறைய உள்ள பூந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நடுவில் நிறைய காரியங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷங்களையும் நம்ம கடந்து செல்லும் போதும் ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் நிறைய இந்த மாதிரி தவறுகளையும் செய்வோம், நிறைய காரியங்களையும் செய்வோம், நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம், நம்மளுக்கு தெரியாது. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ எல்லா விஷயத்தையும் உபாகமத்தை கூட சொல்கிறார், எப்போவுமே என்னுடைய வசனத்தை வழி கேளு, என்னுடைய வசனத்தை நீ கேளு என்று சொல்லி அவர் சொல்வார். என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பாடு, நான் சொல்லுகிறதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். சரி, இங்கே வந்து பயபக்தியோட ரெண்டு பேரும் ஆணையிட்டார்கள். பின்பு யாக்கோபு மலையின் மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். இந்த பலியிட்டு இங்க இவன் கர்த்தரையும் சேர்த்து இழுத்துட்டான். பலியிட்டு போஜனம் பண்ணும்படி. ஏன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது எப்பவுமே கர்த்தருக்கு முன்பாக ஒரு பலி எடுத்து ரெண்டாவது அங்கே வந்து கர்த்தர் அவருடைய சமூகத்தில் போஜனம் பண்ண வேண்டும். இது பழைய பாட்டில் எல்லா உடன்படிக்கையிலையும் சாப்பிட்றது இல்லை தான் முடியும். ஸோ சாப்பிடும், அதான் உடன்படிக்கை. புதிய பாட்டிலையும் இது இருக்குது. we do communion every time we make a covenant. We have to do it. ஸோ ஒரு உடன்படிக்கை. ஓகே, வாசிங்க. லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான். அவ்வளோதான், ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இவன் வந்து முதல்ல ரொம்ப அழகாக செய்திருக்கலாம், நேராக போய் அவன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவனா ஒரு கற்பனை பண்ணது, இவன் என்னை விட மாட்டான். ஸோ ஹி ஜஸ்ட் காம்ப்ளிகேட்டட். சம்டைம்ஸ் நம்மளும் இந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்வோம். நம்மளாம் ஒரு கற்பனையாக ஒரு காரியத்தை நினைத்து அந்த காரியத்தில் இது பண்ணி கர்த்தரை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதில் நம்ம இது பண்ணி அந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவோம். இப்போ வந்து 32வது அதிகாரத்துக்கு போவோம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர் அவனை சந்தித்தார்கள். இப்போ கர்த்தர் அவனை முழு கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்க்குறாரு. தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகிறான் அவங்க அப்பா கிட்ட. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமை ஆகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, இப்ப பாருங்க, இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம். he has got into so many problems. முதல்ல லாபான் தப்பிச்சிட்டான். இப்ப நெக்ஸ்ட் அவங்க அண்ணனை ஏமாத்திட்டு வந்திருக்கானே, இப்ப அண்ணன்கிட்ட சமாதானமா போகணும். he wants to make the things right with his brother. ஸோ இங்க வந்து அவங்க அண்ணன்கிட்ட போகும்படி ஆள் அனுப்பிக்கிறான். நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் தேவையில்லை, ஆண்டவனாகிய ஏசாவில் சகோதரனாகிய ஏசாவை எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்கலாம். என் ஆண்டவனாகிய ஏசாவின் இடத்தில் போய் நான் இதுவரைக்கும் லாபான் இடத்தில் தங்கியிருந்தேன் என்றும் எனக்கு எருதுகள் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். பாருங்க, என்ன குழஞ்சி போறான். இந்த தவறு செய்திருக்கலன்னா இந்த லெவலுக்கு போயிருக்கவே வேணாம். இப்ப பாருங்க, இந்த தவறு செய்தனால he feels guilty. அவன் மனசாட்சி குத்தப்பட்டு அவன் யோசனை பண்ணி இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். இப்போ லாபானை சமாளிச்சிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இப்போ ஏசாவை சமாளிக்கணும். ஏசாவை தான் நான் ஏமாற்றிட்டு வந்தேன். நான் அவனுடைய ஆசீர்வாதத்தை தானே திருடி நம்ம வாங்கிட்டு வந்தேன்.
ஆனால் எப்போ அவனுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, ஏசா அந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். எப்போ தன் சேஷ்ட புஸ்திரபாகத்தை விற்று போட்ட போதே இழந்துட்டான். கர்த்தருடைய ஃபேவர் போயிடுச்சு. ஏன்னா வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிறக்கிறவைகள் கர்த்தருடையவைகள். ஸோ அந்த கர்த்தருடைய எல்லாமே கர்த்தருடையவைகள். அந்த காரியத்தை நம்ம அதில் கவனமாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல நம்ம கவனவீனமாக இருக்கக்கூடாது. பிறக்கிற ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு த லார்ட் காட். இப்படி தான் வருது. அது கர்த்தர் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம செய்திருக்கோமா தெரியாது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதை வீட்டை யோசனை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பார்னை கொடுத்துருக்கோமா? எங்கள் வீட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கடைசி. எங்கள் அண்ணன் இருந்தது. எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு மூத்த சகோதரன், ரொம்ப மூத்த சகோதரன் இறந்து போயிடுச்சு. எனக்கு அடுத்தது ஒரு சிஸ்டர் who is a cardiologist. நான் தான் கடைசி. எங்கள் அம்மா என்னை வந்து கடைசியில் இவன் தான் கடைசி, நான் முதல்ல ஒப்பு கொடுத்துருக்கணும் பையனை, முதல் பையனை ஒப்பு கொடுக்க தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை ஆடணும்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அன்னியிலேருந்து எனக்கு தொல்லை தான். எல்லா விதத்திலையும் பிசாசு என்னை தாக்கி கொண்டு தான் இருந்தான். இன்னமும் தாக்கிட்டு தான் இருக்கிறான். அவனுக்கும் எனக்கும் பயங்கர மோதல் தான். ஆனால் இந்த ப்ராசஸ் என்ன ஆச்சுன்னா, மை பிரதர் லாஸ்ட் இஸ் லைஃப்.